நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு புத்திசாலி பெண்ணும் சோம்பேறி பெண்ணும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அப்பாவுக்கு 2 பொண்ணுங்க. அதில் ஒருத்தி பேர் மேரி, இன்னொருத்தி பேர் ஜீனா. அதில் மேரிங்கிறவ ரொம்பவே அப்பாவி, ஆனால் அவங்க அப்பா செல்லம் அவ. இந்த ஜீனாங்கிறவ ரொம்ப சோம்பேறி, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பா. ஆனால் ஜீனா அவங்க அம்மா செல்லம். மேரியோட அப்பாவுக்கு 2 மனைவி. மேரியோட அம்மா இறந்துட்டாங்க. ஜீனாவோட அம்மாவை தான் மேரி சித்தின்னு கூப்பிடுவா. மேரியோட சித்தி எப்போ பார்த்தாலும் மேரிக்கிட்ட சிடு சிடுன்னு கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. வீட்டு வேலை எல்லாமே மேரியை தான் செய்ய சொல்லுவாங்க. ஒரு நாள் இந்த மேரியோட சித்தி அந்த மேரியை என்ன பண்ணாங்கன்னா வீட்டை விட்டு துரத்திட்டு கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு திரும்பி வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மேரிக்கு ஜீனாவோட நடத்தையும் அவங்க சித்தியோட நடத்தையும் சுத்தமாக பிடிக்கல. கோவம் ரொம்ப வந்துருச்சு. அதனால இந்த வீட்டில் இன்னமும் நம்ம இருக்க வேணாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டா. நடந்து போய்கிட்டே இருக்கா. இரவும் பகலும் பார்க்காம நடந்து போய்கிட்டே இருக்கிறா. ஒரு நாள் அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பழைய மரத்தை ஒன்று பார்க்குறா. அந்த வயசான மரம் இந்த பெண்ணை பார்த்துட்டு கூப்பிடுது, இங்கே வாயேன், எங்கே போகிற அப்படின்ட்டு கேட்குது. அதுக்கு அந்த மேரி சொல்கிறா, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பெருமையாக பதிலளிக்கிறா. அப்போது அந்த வயசான மரம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுது, இந்த மரத்தில் உள்ள காஞ்சி போன கிளைகளெல்லாம் உன்னால் பறிக்க முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மேரியும் கண்டிப்பாக முடியும், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மரத்தில் உள்ள கிளைகளை எல்லாத்தையுமே பொறுமையாக எடுத்து கீழே வெளியேற்றிடுறா. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு கிணத்து பக்கத்தில் போகிறா. அந்த கிணறு அவகிட்ட சொல்லுது, என்னை உன்னால் சுத்தம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு மேரி கண்டிப்பாக முடியும், நான் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த கிணறும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிணறை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் வழியில் ஒரு நாய் ஒன்றா பார்க்குறான். அந்த நாய் சுத்தமே இல்லாமல் ரொம்ப அழுக்காக இருக்குது. அந்த நாய் அந்த மேரியை கூப்பிடுது, என்னை உங்களால் சுத்தம் பண்ணி தர முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மேரியும் நான் உங்களை சுத்தம் பண்ணி தரேன் வாங்க அப்படின்ட்டு ஒரு ஏரி கரைக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே கூட்டிகிட்டு போய் ரொம்பவே கவனமாக குளிக்க வச்சுட்டு நீளமான முடியெல்லாம் ரொம்ப அழகாக கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் அவளோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டா. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தேவதைகள் வசிக்கிற ஒரு வீட்டை ஒன்றா பார்க்குறா. அதுக்கப்புறம் அந்த தேவதைகளோட வீட்டுக்குள்ளே நுழையும் போது 8 தேவதைகள் இருந்தாங்க. அந்த மேரி அந்த தேவதைகள் கிட்ட சொல்கிறா, இன்னைக்கு இரவு மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேன், நாளைக்குள்ளே நான் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போது அந்த தேவதைகளில் ஒருத்தர் கேட்குறாங்க, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மேரி, நான் வேலை தேடி வந்திருக்கிறேன், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றா. அப்போது அந்த தேவதை சொல்கிறாங்க, உனக்கு வேலை வேணும்னா நீ இங்கே கூட விருப்பப்பட்டால் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. உடனே இந்த மேரிக்கு சந்தோஷம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் 1 வருஷத்துக்கு இங்கே வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த மேரியும் நான் செய்கிறேன் அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 8 அறைகள் இருக்குது, 7 அறைகளை மட்டும் சுத்தம் செய்யணும், ஆனால் 8வது அறைக்குள்ளே நுழையவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த மேரியும் 1 வருஷம் வேலை செய்கிறான். 8வது அறைக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்ததே கிடையாது. 1 வருஷம் கழித்து அந்த மேரிக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த 8வது அறைக்குள்ளே இருக்கிறத போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால் தேவதைகிட்ட சொல்கிறா. அந்த தேவதையும் சரி நீ என்னோட பின்னாடியே வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மேரியும் அந்த தேவதை பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறாங்க. அந்த தேவதை 8வது அறைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அந்த 8வது அறைக்குள்ளே நிறைய தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், வைரங்கள் எல்லாம் நிறையா குமிஞ்சு இருந்தது. அதையெல்லாம் பார்த்தோன்னையும் மேரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, அசந்து போயிட்டா. தேவதை அந்த மேரியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இன்னைக்கு இரவு நீ இங்கேயே தூங்கு, அப்போது தங்கம், வெள்ளி, வைரம், மாணிக்கம்னு எல்லாமே உன்னோட ஆடையில் ஒட்டிக்கும், அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீ உன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. மேரியும் அந்த தேவதை சொன்ன மாதிரியே செய்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த மேரியோட ஆடை முழுக்க தங்க நகைகள், வைரங்கள்னு எல்லாமே ஒட்டிக்குச்சு. இதை பார்த்தோன்னே அவள் வியந்து போயிட்டா. அதே நகைகளோடு அவள் வீட்டுக்கு போகிறாள். அப்படியே அவள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி சந்தித்த பழைய ஆப்பிள் மரத்தை பார்க்குறா. அந்த ஆப்பிள் மரம் அவகிட்ட சொல்லுது, சிறுமியை இங்கே வாயேன், உனக்கு கொஞ்சம் ஆப்பிள் தரேன், நீ உனக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டுட்டு மீதத்தை அவள் பைக்குள்ளே போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் போய்கிட்டு இருக்க வழியிலேயே
போன வருஷம் சந்தித்த கிணறு வருது. அந்த கிணறு அந்த மேரியை பார்த்து கூப்பிடுது. இந்த மேரியும் அந்த கிணத்து பக்கத்தில் போகிறா. சிறுமியை நீ தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்ட்டு சொல்லுது. இந்த மேரியும் தாகம் தண்ணியை தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டா. மறுபடியும் அவளோட பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது அவள் முன்னாடி பார்த்த நாய்க்குட்டியை பார்க்குறா. அந்த நாய் பார்த்துட்டு இந்த மேரியை கூப்பிடுது. அப்படியே கூட்டிகிட்டு போகுது. இந்த மேரியும் அந்த நாய் பின்னாடியே பின்தொடர்றா. அந்த நாய் மேரியை ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் விட்டுருச்சு. மேரி அந்த இடத்துல பார்க்குறா, நிறைய வைரங்கள் இருக்குது. நாய் மேரிக்கிட்ட சொல்லுது, உனக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மேரி அவளுக்கு தேவையான சில வைரங்களை எடுத்து பைக்குள்ளே போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. நடந்து நடந்து மேரி அவங்க வீட்டுக்கே வந்துட்டா. அவங்க அப்பாவை பார்த்து கட்டி பிடிக்கிறா. அவங்க சித்தி அவளை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க. மேரி என்ன ஜினாவை விட நிறையா பணம் சம்பாதிச்சிருக்காளே அப்படின்ட்டு ஜினா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜினாவையும் பயணத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஜினாவும் நடந்து போய்கிட்டு இருக்கா. அந்த பழைய மரம் பார்த்துட்டு அந்த ஜினாவை கூப்பிடுது, சிறுமியே இங்கே வா அப்படின்ட்டு. அந்த ஜினாவும் அந்த மரத்து பக்கத்தில் போகிறா. என்னோட மரத்தில் உள்ள கிளைகளெல்லாம் உன்னால் சுத்தம் செய்ய முடியுமா? கிளைகளெல்லாம் எடுத்து விடேன் அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கு அந்த ஜினா சொல்கிறா பழைய மரத்துக்கிட்ட, என்னாலலாம் அந்த கிளைகளை எடுக்க முடியாது, எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டா. நடந்து போய்கிட்டு இருக்க வழியிலேயே கிணறு வருது. அந்த கிணறு பார்த்துட்டு இந்த ஜினாவை கூப்பிடுது. இந்த ஜினாவும் அந்த கிணத்து பக்கத்தில் போகிறா. அந்த கிணறு சொல்லுது, சிறுமியே என்னை நீ சுத்தம் செஞ்சு தரியா அப்படின்ட்டு. அதுக்கு ஜினா சொல்கிறா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு. மறுபடியும் அவன் நடந்து போய்கிட்டு இருக்கா. அதே மாதிரி ஒரு நாய் ஒன்று வருது. அந்த நாயும் இந்த ஜினாவை பார்த்து கூப்பிட்டுட்டு, என்னை நீ சுத்தம் செஞ்சு விட அப்படின்ட்டு கேட்குது. அதெல்லாம் முடியாது, உன்னெல்லாம் நான் சுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் அவளோட பயணத்தை தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவள் தூரத்தில் ஒரு தேவதைகள் இருக்கிற வீட்டை ஒன்று பார்க்குறா. அந்த தேவதைகள் வீட்டுக்குள்ளே நுழையிறா. உனக்கு என்ன வேலை வேணுமா அப்படின்ட்டு அந்த தேவதைகள் கேட்குறாங்க. இந்த ஜினாவும் ஆமாம் எனக்கு வேலை வேணும் அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போது அந்த தேவதைகளில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, 8 அறைகள் இருக்குது எங்களோட அரண்மனையில், 7 அறைகளை மட்டும்தான் நீ சுத்தம் செய்யணும், 8வது அறைக்குள்ளே நீ போகவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் 1 வருஷம் வேலை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை செய்கிறான். 2 நாள் வேலை செய்கிறான். 3வது நாள் என்ன பண்ணுறான்னா, 8வது அறைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக பதுங்க முடிவு செஞ்சிட்டா. 8வது அறைக்குள்ளே நுழையிறா. தேனீக்கள், சிலந்திகள், பூச்சிகள்னு எல்லாமே அந்த ஜினாவோட ஆடை மேலே ஏறி ஊர்ந்து ஊர்ந்து நகர ஆரம்பிச்சிருச்சு. பூச்சிகள் ஏறின ஆடையோடவே அந்த ஜினா வெளியில் ஓடி வந்துட்டா. அவளோட கை காலெல்லாம் பூச்சிகள் கடிச்சு ரத்தம் வந்துருச்சு. முகமெல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜினா சொல்கிறா, உன்னால் எனக்கு உதவ முடியுமா அப்படின்ட்டு நாய்கிட்ட கேட்குறா. அந்த நாய் என்ன சொல்லிடுச்சுன்னா, என்னாலலாம் முடியாது அப்படின்ட்டு விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வேக வேகமாக ஓடி வரா. ஓடி வந்ததில் கிணறு வந்துருச்சு. கிணறுக்கிட்ட எனக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்குறா. அந்த கிணறு அதெல்லாம் முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. மறுபடியும் அவள் அப்படியே ரொம்ப சோர்வாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அந்த ஆப்பிள் மரம் வந்துருச்சு. அந்த பழைய ஆப்பிள் மரத்துக்கிட்ட கேட்குறா, எனக்கு கொஞ்சம் பழங்கள் கொடுப்பியா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு கேட்குறா. அதெல்லாம் முடியாது, உனக்கு தர முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிட்டா. மறுபடியும் அவளோட பயணத்தை ரொம்ப சோர்வாக ஆரம்பிக்கிறா. நடக்க முடியாமல் நடந்து அவளோட வீட்டுக்கு வந்துட்டா. ரத்தத்தோடவும் அப்படியே ரொம்ப அழுக்காக வந்திருக்கா. வீட்டுக்கு வந்த தன்னோட மகளை ஜினாவோட அம்மா பார்க்குறாங்க. என்னடா இது, நம்மளோட மகள் இவ்வளோ ரத்தத்தோடவும் ரொம்ப அழுக்காகவும் வந்திருக்காளேன்ட்டு அதிர்ச்சியில் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்க. அதை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேரியோட சித்தியவும் அந்த ஜினாவையும் வீட்டை விட்டே வெளியில் துரத்திடுறாங்க. இனிமேல் நீங்கள் 2 பேரும் எப்போவுமே இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மேரியும் அவங்களோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் எந்த மனுஷங்களையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது. மனுஷங்களை மட்டும் இல்லை, எந்த உயிர்களையுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது. இன்றைக்கி நாம் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்கள் நம்மளை வந்து சேரும். கஷ்டப்பட்டவங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு உயர்ந்துக்கிட்டே போவாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது.
இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.